இப்படியாய் படிக்கும் பொழுது ஒரு பயபக்தி மாத்திரம் நமக்கு போதாது. பைபிளை படிக்கும் பொழுது பயபக்தி மாத்திரம் போதாது, அதோட கூட சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. ரொம்ப பக்தியா இருப்பாங்க சில பேர், ரொம்ப பைபிள் படிக்கிற ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, நான் பைபிள் இது வரைக்கும் 20 வாட்டி படிச்சு முடிச்சிட்டேன், 30 வாட்டி நான் படிச்சு முடிச்சிட்டேன் இந்த பைபிளை. ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க. அந்த பயபக்தி மட்டும் போதுமா பைபிளை சரியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே அது மட்டும் போதாது. அந்த பயபக்தியோட கூட சில காரியங்களும் இருக்க வேண்டும். என்ன காரியம் மனதில் இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த பைபிள் இயற்றப்பட்ட பொழுது இருந்த சூழல், அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பைபிள். இந்த பைபிள் எழுதும் பொழுது சங்கீதக்காரன் ஒரு சங்கீதம் எழுதுறாரு அப்படின்னா, அவர் எந்த சூழல்ல எழுதினாரு. பவுல் ஒரு கடிதத்துல ஒரு காரியங்களை அங்க சொல்றாரு, நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எந்த சூழல், நமக்கு தெரியும் பவுல் வாழ்ந்த காலம்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய சூழல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம தாத்தா காலத்து சூழல் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம தாத்தா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ₹1 வந்து அவ்வளோ மதிப்பான். சொல்லுவாங்க ₹1 வந்து 50-60 வாழைப்பழம்லாம் வாங்குவோம் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க நிறைய பேர். நம்ம ஒரு சின்ன ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடியே வேறு விதமான சூழல் இருந்துச்சு. ஆனால் பைபிள் எழுதப்பட்டது எல்லாம் 2000-3000 வருடத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். அப்போ அவர்களுக்கு வேறு விதமான ஒரு சூழல் இருந்துச்சு. பயபக்தியோட கூட இந்த சூழலும் கொஞ்சம் மனசுல நம்ம இருக்கணும். அவங்க எந்த சூழல் எழுதியிருப்பாங்க அப்படின்றத யோசிக்கணும். அவங்க எந்த கலாச்சாரத்தில் இருந்தாங்கன்றது நமக்கு கொஞ்சம் தெரியணும். அவங்க எந்த கலாச்சாரத்தில் இருந்தாங்க, அவங்க எந்த சூழல்ல அவங்க இருந்தாங்க, அவங்க என்ன மொழி பேசினாங்க. சில மொழியில வந்து சில வார்த்தைகள் வந்து ஜோக்கா இருக்கும். இதே இன்னொரு மொழியில அந்த வார்த்தைகளுக்கு வேற அர்த்தம் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்ல வந்து வெள்ளம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இனிப்புக்கு சொல்லுவோம், அந்த இனிப்பு அந்த வெள்ளத்துக்கு சொல்லுவோம். இதே கேரளால போய் வெள்ளம்னு சொன்னா அவங்க தண்ணி கொடுப்பாங்க. இதே வார்த்தை தான், ஆனால் அங்கே வேற அர்த்தம் கொள்ளுது. ஆகவே இப்போ பைபிள் படிக்கும் பொழுது ஆதியாகமம் படிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தில் சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அந்த சூழல்ல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அங்கே என்ன அந்த வார்த்தை விளங்கினது. வெள்ளம்னு சொன்னா தண்ணீர்னு அவங்க நினைச்சாங்களா, இல்லை அந்த இனிப்பா இருக்குமே அந்த பொருள் என்று அவர்கள் நினைத்தார்களா, அதையும் நம்ம மனசுல கொஞ்சம் வந்து அதை வந்து நம்ம யோசிக்கணும். அவங்களுடைய தியாலஜி, அவங்களுடைய இறையியல் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். நம்மளுடைய இறையியல் நமக்கு தெரியும், நம்ம தியாலஜி நமக்கு தெரியும். நம்ம என்ன தியாலஜி நம்மகிட்ட இருக்கு. யூஸ்வலாக வந்து பரலோகம் இருக்கு, நமக்கு நரகம் இருக்கு, நம்ம நம்புவோம். அவர்களும் அதை நம்பினாங்களா அப்படின்றத யோசிக்கணும். பைபிள் எழுதும்போது, பவுல் லெட்டர்லாம் எழுதும் பொழுது அவங்களும் அந்த பரலோகம், இந்த நரகம் அவ்வளவு கொடிதானது, நரகத்தில் அவ்வளவு காரியங்கள் இருக்கு, அறைகள் இருக்கு, அங்க வேதனை உண்டு, அங்க பிசாசு வாதிப்பான், இரவும் பகலும் வாதிச்சு கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இறையியல், அப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களுக்கும் இருந்ததா அப்படின்றதை நம்ம படிக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இதெல்லாம் சேர்ந்து பயபக்தியோட பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோட நாம் வேதத்தை அணுகும் பொழுது இந்த வேதம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அப்பொழுது இந்த வேதத்தை நாம் சரியாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சரியா இந்த பைபிளை நம்ம வந்து விளக்கி கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும். So this is how we gonna interpret our Bible correctly. சரி, நிறைய நேரம் வந்து இந்த ஒரு நிலையான விளக்கம் மிஸ் ஆயிடுது நிறைய பேர்த்துட்டு. அவங்ககிட்ட இன்கன்சிஸ்டண்டா இருப்பாங்க, கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாங்க. அவங்க பைபிளை வந்து விளக்கி சொல்லும் பொழுது, நான் பைபிள் படி தான் வாழ்றேன் பிரதர், நான் இந்த வசனத்தின் படி தான் வாழ்றேன், நான் இந்த வசனத்தின் படி தான் வாழ்றேன், இது நீ செய்யாத, இந்த வசனம் இப்படி சொல்லுது அதனால நீ செய்யாத அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மை காணப்படும். எப்படி அப்படி நிலையற்ற தன்மை காணப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு படிப்போமே. இப்ப உபாகமம் 22வது அதிகாரத்துல சில வசனங்கள் இருக்கு. உபாகமம் 22வது அதிகாரத்துல அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்கள் வந்து பெண்களுடைய உடையை வந்து அணிந்து கொள்ளக்கூடாது, பெண்கள் வந்து ஆண் அவனுடைய உடையை அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க, a men should not wear women's dress, a women should not wear men's dress. அதனால பெண்கள் வந்து டிஷர்ட்லாம் போடக்கூடாது, ஜீன் பேண்ட் பெண்கள் போடக்கூடாது, அது வந்து ஆண்களுக்கான உடை, பெண்கள் வந்து அதை உடுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா பைபிள்ல வசனம் இருக்கு, உபாகமம் 22வது அதிகாரத்துல வசனம் இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை வந்து பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸை பெண்ணும், பெண் போடுற ட்ரெஸ்ஸை ஆண்களும் போடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா அது
கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனமும் இருக்கு. நீங்க Dress போடும் பொழுது ஆண்கள் 4 இடத்துலயும் தொங்கல்கள் விடணுமா. டாசல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தொங்கல்கள் இருக்க வேண்டுமா. நீங்க Dress போடும் பொழுது 4 இடத்துல தொங்கல்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு உபாகமம் 22ல இருக்கு. நீங்க நேரம் கிடைக்கும் போது எடுத்து படிச்சு பாருங்க உபாகமம் 22. இப்ப அதே உபாகமம் 22ல இந்த வசனத்தை பிடிச்சுக்கிறோம். ஒரு பெண் வந்து ஆண் வஸ்திரத்தை உடுத்த கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தொங்கல்லாம் எதுவும் இருக்காது. நீட்டா ஷர்ட்டை மடிச்சு டக்கின் பண்ணி பேண்ட் போட்டு பெல்ட்டை போட்டு அவங்க பேசுவாங்க. மேல இருக்க வசனத்தை கீழ்படுகிறாங்க. ஆனா அது கீழே இருக்க வசனத்தை கண்டுக்கிறது இல்லை. தொங்கல்கள் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிறோம் நிறைய பேர். ஆகவே வந்துட்டு ஒரு நிலையான ஒரு ஒரு பைபிளை விளக்குகிற ஒரு அனுபவம் நிறைய பேர்த்திட்ட இல்லை. அவங்களுக்கு சாதகமா இருக்கிறத எடுத்துக்கிறாங்க, வேறு விதமா இருக்கிறத கொஞ்சம் உதறிறாங்க. இன்னொன்று சொல்லணும், அதே உபாகம் 22ல 2 துணிகளை மிக்ஸ் பண்ணக்கூடாது, 2 மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. உள்ளியும் காட்டன்னையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. உள்ளியும் லினன் இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வஸ்திரம் தைக்கக்கூடாது, நெய்யக்கூடாது. அப்படி பண்ணா கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, உள்ள எடுத்து அந்த லேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி ட்ரெஸ் வந்து ஒரு 2மே கலப்பாக தான் இருக்கும். காட்டன் மிக்ஸும் கொஞ்சம் எலாஸ்டிக் மிக்ஸ் இருக்கும், இல்லை லினன் மிக்ஸ் இருக்கும், இல்லை உள்ளோட மிக்ஸ் இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நிறைய ட்ரெஸ் எல்லாம் வருது. அது நமக்கே தெரியாம நம்ம போட்டுக்கிறோம், அது வேற விஷயம். ஆகவே நாம நிலையாய் நம் பைபிளை வந்து புரிந்து கொள்ளணும், நிலையாய் அதை வந்து விளக்க ஆரம்பிக்கணும். நான் பைபிள் படி தான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நிலையை ஒரு கன்சிஸ்டன்ட் நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது அந்த கன்சிஸ்டன்ட் நமக்கு வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரீகள் வந்து பேசக்கூடாது சபையில அப்படின்னு வசனங்கள் இருக்கு. 1 கொரிந்தியர் 14ல் ஸ்திரீகள் வந்து சபையில பேசக்கூடாது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சபையில வந்து விமன் வந்து ப்ரீச் பண்ண விட மாட்டாங்க. விமன் ஷுட் நாட் ப்ரீச் இன் த சர்ச், இந்த காங்கிரிகேஷன். அதனால பாஸ்டர் மட்டும் தான், அதுவும் மென்னா இருந்தால் மட்டும்தான் ஸ்டேஜ் ஏறி அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸ்திரீகளுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குன்னு. அதே சர்ச்சில் அந்நிய பாஷையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷைகள்லாம் முதல் நூற்றாண்டோடு முடிந்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற அந்நிய பாஷைலாம் அது வந்து சும்மா ஏமாற்ற வேலை. அதனால அந்நிய பாஷைலாம் இந்த சபையில யாரும் பேசக்கூடாதுன்னு பல சபைகள் இருக்கு. ஆனா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல அந்நிய பாஷையை பார்த்து நிதானமா பேசுங்கன்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 14ல் அந்நிய பாஷையை பேசுகிறவன் அவன் சரியா பேசட்டும்ன்ற மாதிரி தான் பைபிள்ல வசனம் இருக்கு. ஆனா அந்த 14வது அதிகாரத்துல பெண்கள் பேசக்கூடாதுன்றதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. விமனை வந்து ப்ரீச் பண்ண விட மாட்டாங்க. ஆனா அந்நிய பாஷை பேசுன்ற இருக்கிறத அவங்க வந்து நிராகரிச்சிடுறாங்க. அந்நிய பாஷைலாம் முடிஞ்சு போச்சுப்பா, அதெல்லாம் யாரும் பேசணும் அவசியம் இல்லை, பேச வேண்டாம் அப்படின்னுருவாங்க. ஆகவே ஒரு நிலையான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு விளக்குகிற தன்மை வந்து நிறைய பேர்த்திட்ட இருக்க மாட்டேங்குது. இப்போ அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பிரின்சிபல்ஸ் நமக்கு வருகிற நாட்களில் ஒன்றா நமக்கு விளங்கும். இந்த இடத்துல இதுக்காக தான் இப்படியா, இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு காரியம் நமக்கு விளங்கும் வர காலங்களில், வர கிளாஸஸில். அடுத்தது பைபிள் டிரான்ஸ்லேஷன்லையும் நம்ம கொஞ்சம் கருத்து வைக்கணும். நம்ம பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு யோவான்ல, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து மரியாதை வந்து ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரு. ஸ்திரீயேனா அமைதியா இருங்க, என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லல, அந்த இடத்துல தாயே அப்படின்னு சொல்லல, ஸ்திரீயே, லேடி, விமன் அமைதியா இருங்க. ஏதோ வந்து அவங்க வேற யாரும் மாதிரியோ, இயேசு வந்து வேற யாரும் மாதிரியோ அமைதியா இருங்க அப்படின்னு ஒரு அதற்ற துணியில இயேசு அந்த இடத்துல பேசுகிறார். அவங்களுக்கு வந்து அவ்வளவு ரெஸ்பெக்ட்லாம் இயேசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சித்தரிப்பாங்க. ஸ்திரீயேன்னு தானே இயேசு பேசினார் அப்படின்னு. அதையும் நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிரேக்க மொழியில், இந்த பைபிள் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதுனாங்க. அந்த கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை வந்து குனே என்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த குனேன்ற வார்த்தையை இங்கிலீஷில் விமன் அப்படின்னு அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் கிரேக்க கலாச்சாரத்தில், 1வது நூற்றாண்டு கிரேக்க கலாச்சாரத்தில் அந்த குனே என்கிற அந்த வார்த்தை மிகவும் கௌரவமான ஒரு சொல். அது குனே அப்படின்னா அம்மா என்று அர்த்தம். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம மலையாள பைபிள்லாம் ஸ்திரீயேன்னு ஏதோ இருக்கு. ஆனா கன்னட பைபிள்ல அம்மான்னு இருக்கும். கன்னடம் அந்த பைபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா என் வேலை இன்னும் வரவில்லை,
இப்போ அதே பாஸ்டர் இங்கே பேசுகிற பாஸ்டர் கன்னடத்தில் போய் பேசினாருன்னு இங்கே மாட்டிப்பாங்க. இங்கே ஸ்திரீயன் இருக்கு பேசிடலாம், அங்கே போயிட்டு இயேசு மரியாதை கொடுக்காம தான் பேசினார்னு சொன்னால் மாட்டிப்பாங்க. ஏன்னா அங்கே அம்மான்னு இருக்கு. நம்ம கேத்தலிக் பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் இருக்கும். அவங்க வந்து அந்த குணேன்ற வார்த்தையை சரியாக மொழிபெயர்த்திருப்பாங்க. அம்மா ஒரு மதிப்புக்குரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையோடு தான் இயேசு அவங்க அம்மாவிடம் பேசினார். ரொம்ப மரியாதையோடு தான் இயேசு பேசினார். ஆகவே அந்த வார்த்தைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் தமிழில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் நம்ம தமிழோடைய வார்த்தைகளில். ஏன்னா வந்து தமிழ் வார்த்தைகள் எப்போ எழுதப்பட்டுச்சு நமக்கு தெரியும். நம்ம தமிழில் பைபிளில் மொழிபெயர்க்கும் பொழுது யார் ரொம்ப உதவியாக இருந்தா? யாரு? நம்ம தமிழ் வார்த்தைகளை மொழிபெயர்க்கும் பொழுது பிராமணர்கள் அதிகமாய் உபயோகமாக இருந்தார்கள். பிராமணர்கள் நம்ம இந்த கோயிலில் பூசை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் வந்து இந்த வார்த்தைகள் நமஸ்காரம், ஸ்தோத்திரம், இறைவன், கடவுள் எல்லா வார்த்தைகளும் வந்து அந்த சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற வார்த்தைகள் நிறைய நம்ம பைபிளில் இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு. அதனால அவங்க அந்த கலாச்சாரத்தில் அந்த சூழலில் இருந்த வார்த்தைகளை உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம இங்கே இருக்க வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு 100% நம்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிக்கணும். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லும் பொழுது தீர விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. சரி, அடுத்தது சின்னங்கள். பைபிளில் வந்து சில சின்னங்கள், அடையாளங்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தில் ஒரு சட்டம் இருக்குது, 450 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தில் ஒரு 450ன்னு ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? 450னா கிரிமினல் ஆக்ட். ஒருத்தன் வந்து ஒரு கிரிமினல் வழக்கில் பதிவாயிட்டானா அவன் மேலே வந்து கிரிமினல் நம்பர் 450 அப்படின்னு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து விளையாட்டாக சொல்லுவோம், டே 450 அப்படின்னா திருட்டு பையன். 420 420 டே 420 அப்படின்னா இது அவன் திருட்டு வேலை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதே 420ன்னு சொல்லினா அமெரிக்காவில் போய் சொல்லனா உங்களுக்கு புரியுமா? இது அமெரிக்காவில் போய் யூ கோ 420 அப்படின்னு சொன்னா 420 அப்படின்னா என்ன பண்ணுவான்? இது நமக்கு தெரியும் 420னா என்னன்னு. இந்த 420ன்ற நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு அம்பையர் 2 கையை தூக்குனா 6ன்னு தெரியும். கிரிக்கெட் பார்க்காத ஊழியக்காரங்களுக்கு 2 கை தூக்குனா அல்லேலூயா தான் தெரியும் நமக்கு. அதனால வந்து அந்தந்த நம்பருக்கு பின்னாடி சில அடையாளங்கள் இருக்கு. அது என்ன நமக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். 666 பைபிள்ல இருக்கு. 600 அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பல அர்த்தம் கொடுப்போம். ஆனா அந்த 666க்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு. நமக்கு 420க்கு பின்னாடி எப்படி ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி அந்த 666 பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கே, அந்தி கிறிஸ்து நம்பர்னு சொல்லுவோம் நிறைய பேர். அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது சரி 666னா இதை பற்றி தான் அங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அதனால பைபிள்ல இப்படி அடையாளங்கள், சின்னங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் நம்ம பைபிள் ஸ்டடி. எதுக்கு நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் வருகிற நாட்கள்ல நம்ம படித்து புரிந்து கொள்ள போறோம். பைபிள் ரொம்ப ருசியா மாறிடும். பைபிள் வில் டேஸ்ட் லைக் ஹனி. இதெல்லாம் புரிந்து நாம் படிக்கும் பொழுது வேதாகமும் தேனிலும் அது நமக்கு இனிமையாய் அது மாறி போகிறது. அடுத்ததான ஒரு காரியம், சரிதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தா போதாதா? எனக்கு எதுக்கு அந்த சூழல் தெரிந்திருக்க வேண்டும், அவங்க கலாச்சாரம் தெரியணும், அவங்க மொழி எதற்கு கொஞ்சம் தெரியணும், அவ்வளவு காரியங்கள் எதுக்குப்பா? எனக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரே, அந்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னு பைபிள்ல வசனம் இருக்கே, அந்த ஆவியானவர் போதாதா அப்படின்னு கேட்போம். உண்மைதான், ஆவியானவர் இருக்கிறதுனால தான் தேவனுடைய வெளிப்பாடுகளை விசுவாசிகளாகிய நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம பைபிள்ல இருக்கிற காரியங்களை போதகர் எடுத்து சொல்லும் பொழுது, ஊழியர்கள் எடுத்து சொல்லும் பொழுது விளங்கிக் கொள்ளுகிறோமே, அது பரிசுத்த ஆவியானவரால் நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துகிறார். அவர் போதகர் மூலமாய் நடத்துவார், ஊழியர்கள் மூலமாய் நடத்துவார், புஸ்தகங்கள் மூலமாய் நடத்துவார், ஆசிரியர்களும் மூலமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அதனால ஆவியானவர் எனக்கு இருந்தா போதும், இதெல்லாம் போதாது நம்ம சொல்றது அது கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாய், ஆட்கள் மூலமாய் நம்மை சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறவராய் இருக்கிறார். போதகர் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர் மூலமா, புஸ்தகங்கள் மூலமாய் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அறிவுத்திறனை பைபாஸ் பண்ணிட்டு நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் அல்ல. நம்ம எப்பயுமே நம்மளுடைய அறிவுத்திறன் ஒன்று இருக்கு, நம்ம ரீசனிங் ஸ்கில்னு ஒன்று சொல்லுவோம்.
நமக்கு ஒரு இங்கிலீஷ் ஏன் தெரியாது எனக்கு, ஆனால் நான் இப்போ இங்கிலீஷ் பைபிள் படித்து நான் புரிந்துக்க நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனால் இப்போ நான் இங்கிலீஷ் பைபிள் படிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு படித்தா புரியும்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக புரியாது. நீங்கள் எவ்வளோதான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இங்கிலீஷ் பைபிள் உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில் ஒரு பைபிளை படிக்க நினச்சாலுமே படிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய அந்த ரீசனிங் ப்ராசஸை வந்து அந்த அறிவாற்றலை அவர் பைபாஸ் பண்ணிட்டு நமக்கு எதுவுமே போய் சொல்லிலாம் தரமாட்டார். நம்ம அறிவுக்கு எட்டுனதை, நம்முடைய அறிவுக்கு எது தகுமோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய வருகிற நாட்களில் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம், கற்க போகிறோம். அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை மறக்கவும் போகிறோம். அதுதான் சரியான ஒரு படிப்பு. We have to learn and unlearn many things. நாம் நிறைய விஷயங்களை கற்க வேண்டும், அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை மறக்கவும் போகிறோம், அன்லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. படிக்கிறதுல, புரிந்து கொள்ளுகிறதுல நிறைய விஷயத்தை நம்ம அன்லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இதுவரையிலுமே நம்ம ஒரு காரியத்தை இப்படியா புரிந்து கொண்டு வந்திருப்போம், ஆனால் இப்போ அதை நம்ம அன்லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இனிமேல் இப்படியாய் நான் இதை புரிந்து கொள்ள போவதில்லை, இதை நான் இப்படியாய் புரிந்து கொள்ள போகிறேன் என்று சரியான ஒரு முறையை தெரிந்தெடுக்க போகிறோம். அது வந்து நம்ம ஒரு பார்க்கணும். தவறான விளக்கத்திற்கு மாத்திரை வந்து விளக்கமே சொல்லாமல் போகிறது கிடையாது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, the antidote for bad interpretation is not no interpretation. சில பேருக்கு எதுக்குடா வம்பு, எதுக்கு வம்பு, இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சில பேர் சொல்லுவாங்க, பைபிளில் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பயம், நம்ம தப்பாக எதுவும் போதிச்சிடக்கூடாது, அதனால சும்மா அப்படியே மேலோட்டமாக அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த தவறான விளக்கத்திற்கு மாத்திரை வந்து விளக்கமே சொல்லாமல் போகிறதில்ல. அந்த தவறான விளக்கத்திற்கு மாத்திரை சரியான விளக்கம் தான். சரியான விளக்கம் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். அதற்கு ஒன்று தான் தேவை. என்ன அப்படின்னா காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு. அந்த காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே அந்த காமன் சென்ஸ் இருக்கும். அந்த காமன் சென்ஸ் தான் வேணும். அந்த காமன் சென்ஸ் இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை இல்லை. அந்த காமன் சென்ஸை வச்சுட்டு நம்ம இனிமேல் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேதம் நமக்கு சரியாக புரிய ஆரம்பிக்கும். அதனால இதை மாத்திரம் மனசில் வச்சுப்போம். பைபிள் என்பது ஒரு புஸ்தகங்களினுடைய தொகுப்பு. இட் இஸ் அ லைப்ரரி மாதிரி. அதில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய வகையான புஸ்தகங்கள் இருக்கு, கதைகள் இருக்கு, கவிதைகள் இருக்கு, உரையாடல் இருக்கு, கட்டளைகள் இருக்கு, சில டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு வந்து போற போக்கில் சொல்லிட்டு போற காரியங்கள் நிறைய இருக்கு. ஆகவே பைபிளில் நிறைய விஷயங்கள், நிறைய சாதனங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய டூல்ஸ், இலக்கிய சாதனங்கள், லிட்ரரி டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்ன மெட்டஃபர், சிமிலி, பேரபிள், ஆலகரி, ஹைப்பபலே, இப்படியாய் பல டூல்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றி அமையாதவர் நமக்கு சத்தியங்களை அறிவிப்பதற்கு. கூடவே நமக்கு அவர்கள் சூழல் தெரிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய கலாச்சார பின்னணியம் தெரிந்திருக்க வேண்டும், அவர்கள் மொழி கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய கைகளில் இருக்க வேதாகமத்திற்கு 2 இயல்புகள் உண்டு. த டியூவல் நேச்சர் ஆஃப் ஸ்கிரிப்சர்னு சொல்லுவாங்க. 2 இயல்புகள் கொண்ட வேதாகமம். இதுக்கு 2 இயல்புகள் இருக்கு. இயேசுவுக்கு எப்படி 2 இயல்புகள் இருந்ததோ அதே போல இந்த பைபிளுக்கு 2 இயல்பு. இயேசுவுக்கு 2 இயல்பு இருந்துச்சு, 2 நேச்சர் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹியூமன் நேச்சர், இன்னொன்று டிவைன் நேச்சர். இயேசு வந்து அவர் மனிதன், அதே சமயத்தில் அவர் கடவுளும் கூட. அதுதான் நம்ம பிலீவ் பண்றோம். இயேசுவானவர் 100% மனிதர், அதே 100% அவர் கடவுள். 2 இயல்பை கொண்டிருந்தவர் தான் நம்ம இயேசுவானவர். அதே போலதான் பைபிளும் 2 இயல்பு இருக்கு. இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை, ஒரு இயல்பு. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தை மனுஷர்களுடைய வார்த்தைகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷர்களுடைய வார்த்தைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை, ஆனால் மனிதர்களுடைய வார்த்தைகள் மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 இயல்பு இதுக்கும் இருக்கு. எப்படி இயேசு வந்து மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார், அதே போல வேதாகமும் தேவனுடைய வார்த்தை பிளஸ் மனிதர்களுடைய வார்த்தையின் மூலமாய் வந்தது. அதனால மனிதர்களுடைய வார்த்தைகள் அங்கங்க இருக்கும். அதையும் நம்ம வந்து 2 இயல்பை கொண்டதுதான் இந்த பைபிள். ஆகவே இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தோடு நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸை முடிக்க போறோம். இந்த பைபிள்ல எப்பொழுதுமே ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன டென்ஷன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுக்கு 2 எண்டு இருக்கு.
நம்ம ரப்பர் பேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். என் கையில் இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வைங்க. இந்த ரப்பர் பேண்டை நான் இழுக்கிறேன். இந்த 2 பக்கமும் இழுத்தேன் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை இப்படி இழுக்கும். நடுவில் ஒரு டென்ஷன் இருக்கும். டென்ஷன் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த 2த்தையும் இழுக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் வந்து அப்படி கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2மே கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். 2 சைடும் பேலன்ஸாக அப்படி இழுக்கும் பொழுது இழுத்துட்டே போகும். ஒரு சைடை விட்டோன்னா என்ன ஆகும்? டப்புன்னு கொலாப்ஸ் ஆகிடும். 2த்தையும் சேர்த்து அப்படியே இழுத்து கொண்டே போகணும். ஒரு டென்ஷன் நடுவில் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல தான் பைபிளில் 2 டென்ஷன் இருக்கு. ஒன்று வந்து எட்டர்னல் ரிலவன்ஸ் அப்படின்னு ஒரு டென்ஷன். அப்படின்னா எல்லா காலத்திற்கும் பொருந்தும் செய்தி, எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற அர்த்தம் அப்படின்னு ஒரு டென்ஷன். இன்னொரு டென்ஷன் என்னன்னா, இன்னொரு பகுதி என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெலவன்ஸ், வரலாற்று காரியங்கள், வரலாற்று குறிப்புகள். இந்த வரலாற்று குறிப்புகளும் இந்த எட்டர்னல் நித்திய பொருத்தமும் ரெண்டு எண்டில் இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷன்ல தான் நம்ம வந்து வேலை செய்யறோம். அந்த டென்ஷன்ல தான் நம்ம படிக்கிறோம். பைபிள் படிக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த டென்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். என்ன டென்ஷனு? இந்த வார்த்தை நித்திய காலமும் என்னோடு பேசுகிற வார்த்தை. 3000 வருடத்திற்கு முன்பதாய், 2000 வருடத்திற்கு முன்பதாய் முதல் நூற்றாண்டில் இருக்கிற விசுவாசிகளிடம் பேசின அதே வார்த்தை தான் இப்பொழுது என்னிடமும் பேசுகிறது. என்னிடம் மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததிகளுக்கும் பேச போகிற வார்த்தை இது. எட்டர்னல் ரெலவன்ஸ், நித்திய காலமாய் இந்த வார்த்தைகள் பொருள் கொடுக்க போகிறது. அந்த இதுவும் நம்ம கருத்தில் கொண்டு கொள்ள வேண்டும். இன்னும் 2 வரலாற்று காரியங்கள். அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம், எதனால இந்த காரியங்கள் அப்போ அப்படி சொல்லப்பட்டுச்சு, அதையும் நம்ம கருத்தில் கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த வசனம் என்கிட்ட பேசுது, இப்படிதான் பேசுது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் 2 வரலாற்றையும் நம்ம பார்க்கணும். வரலாற்றையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் வருகிறதே. அந்த புரிதல் எப்பொழுதுமே ஒரு டென்ஷன்ல தான் இருக்கும். ஒரு டென்ஷன்லயே நம்ம கொண்டு போகும். அதில் பேலன்ஸா நம்ம வந்து பைபிளை படிக்கணும். ஆகவே எட்டர்னல் ரெலவன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்டிகுலாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த 2 டென்ஷன் மத்தியில் நம்ம பைபிளை படிக்க போகிறோம். ஆகவே இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம வந்து இந்த பைபிள் கிளாஸில் நம்ம வந்து இந்த காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ வருகிற நாட்களில் இன்னும் நம்ம டீப்பாக நம்ம படிக்க போகிறோம். எப்படியா இதை மனதில் வைத்து, இதை கருத்தில் கொண்டு எப்படி சில வசனங்களை நம்ம வந்து அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறோம், விளக்க போகிறோம் என்கிற ஒரு சுவாரஸ்யமான காரியங்களை அடுத்த புதன்கிழமையில நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த காரியங்களை பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நமக்கு இருக்கும். ஆகவே கர்த்தர் ஆண்டவர் இயேசு இப்போ நம்ம வாசித்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. யாவரும் கண்களை மூடுவோம்.